நீலகிரி புத்தக திருவிழா 2025 பேசும் பூங்காற்று திருமதி கவிதா ஜவஹர் அவர்கள் சின்னம் சிறு சுடர்கள் என்னும் தலைப்பில் ஆற்றிய அற்புதமான உரையின் முழுமையான தொகுப்பினை இதோ உங்களுக்காக வழங்கியிருக்கின்றோம். வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சின்ன விஷயம்தான் நமக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். நீங்கள் நம்மளை விட்ட பெரியவங்க, நம்ம டீச்சர்ஸு, நம்மளுடைய பெற்றோர்கள், நம்ம பக்கத்தில் இருக்கிற உறவினர்கள்ட்டெல்லாம் நீங்கள் பேசும்போது பாருங்கள், திடீர்னு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் எப்படி உருவானது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு சின்ன விஷயந்தான் அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை, ஒரு ஏற்றத்தை, ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி இருக்கும். சின்ன விஷயமாக தான் இருக்கும். அதே மாதிரி மிகப்பெரிய ஒரு ஆபத்தில், ஒரு தோல்வியில், ஒரு தேவையில்லாத விஷயத்தில் சிக்கினதும் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தின் மூலமாக தான் இருக்கும். நம்ம எப்பயுமே பெரிய பாறையில் முட்டி கீழே விழ மாட்டோம், சின்ன சரளக்கல் தடுக்கி தான் விழுவோம். அதனால் சின்ன விஷயந்தானேன்னு எதையும் அலட்சியமாக நினைக்கக்கூடாது. சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம் வாழ்க்கையின் வெற்றியையும் தோல்வியையும் தீர்மானிக்கிறது என்பதை நாம் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா வீடு எவ்வளோ பெருசாக இருந்தாலும் கதவு அதை விட சிறியது தான். கதவு எவ்வளவு தான் பெருசாக இருந்தாலும் பூட்டு அதை விட சிறியது தான். பூட்டு எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அதை திறக்கிற சாவி சின்னஞ்சிறியதாகத்தான் இருக்கும் என்றால், எவ்வளவு பெரிய மாற்றத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்றாலும் அதை சின்னஞ்சிறிய விஷயத்திலிருந்து தான் தொடங்க முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் யானையெல்லாம் பார்த்துருக்கிறீங்களா? யானை எவ்வளோ பெருசாக இருக்கும், பெரிய யானையாக இருக்கும். ஆனால் அதை கட்டுற சங்கிலி சின்னதாக இருக்கும். ஒரு சின்ன சங்கிலி மிகப்பெரிய யானையை கட்டி போட்டு விட முடியும் என்றால், சின்ன சின்ன விஷயங்களில்தான், சின்ன சின்ன சுடர்களில்தான் நம் வாழ்க்கைக்கான வெளிச்சங்கள் இருக்கிறது என்பதை இந்த சின்னஞ்சிறு வயதிலேயே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சின்ன நெருப்புனா ஜில்லுன்னா இருக்கும். சின்ன நெருப்பு தானே, போய் கையை விடுவோம் அப்படின்னு தொட முடியுமா? அது ஜில்லுன்னு இருக்காது. அதனால தான் பாரதி சொன்னான், அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கொரு காட்டினில் பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு, தழல் வீரத்தில் குஞ்சென்று மூப்பென்றும் உண்டோ என்று சொன்னான். சின்ன நெருப்பாக இருந்தாலும் அது ஒரு காட்டையே அழிக்கக்கூடிய வல்லமை படைத்தது என்பதால் சின்ன சின்ன விஷயங்களில் நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். திடீர்னு கரண்ட் போயிடுது, இருட்டாக இருக்குது. அந்த இருட்டுக்கு வெளிச்சத்தை கொண்டு வருவதற்கு ரொம்ப பெரிய வெளிச்சம் தேவையா? ஒரு சின்ன தீக்குச்சியை பொருத்தி ஒரு சின்ன மெழுகுவர்த்தி ஏற்றினாலே வெளிச்சம் வந்து விடுகிறது தானே. அது மாதிரி நம்மளுடைய அறியாமை, நம்முடைய வறுமை, நம்மளுடைய இயலாமை, நம்முடைய ஏழ்மை, இந்த இருட்டிலிருந்து நம்ம வெளியில் வருவதற்கு வாசிப்பு, கல்வி, அறிவு என்கின்ற சின்ன சின்ன சுடர்களை கையில் ஏந்தி கொண்டே மிகப்பெரிய வெளிச்சத்தை நோக்கி நீங்கள் நிச்சயமாக நடைபோட முடியும். அதனால் உங்களுக்கு குட்டி குட்டி விஷயமாக தான் கொண்டு வந்திருக்கிறேன். ரொம்ப பெரிய விஷயம்லாம் நான் கொண்டு வரல. ஏன்னா இது சின்ன குழந்தைகளுக்காகத்தான் தயார் பண்ண ஒரு நிகழ்வு. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு சின்ன கவிதை நம்ம வாழ்க்கையை மாற்றிடும். ஒரு சின்ன பொன்மொழி நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஒரு சின்ன குறும்படம், ஒரு சின்ன சிறுகதை, இல்லை ஏதோ ஒரு சின்ன சம்பவம் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண முடியும். ஹைக்கூ அப்படின்னு ஒரு கவிதை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? சின்ன கவிதை தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்கூலுக்கு எப்படி போவீங்க? பள்ளிக்கூடத்துக்கு ஆசையாவாக போவீங்க. இப்போ நாளைக்கு காலையில் எத்தனை பேர் உற்சாகமாக இருந்துச்சு, நான் ஸ்கூலுக்கு போக போகிறேன்னு ஆசையாக போவீங்க? எங்கேயும் ஒருத்தர் இருக்கான்ப்பா நல்லவன், அவனுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்க. கொஞ்சம் திங்கக்கிழமை காலையில் வந்தால் எரிச்சலாக தானே இருக்குது, ஏன்டா திங்கக்கிழமை வருது அப்படின்றது. அப்போ நமக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லாமல் தான் பல நேரங்களில் இருக்கிறது. இதை ஹைக்கூவாக ஒருத்தர் எழுதியிருக்கிறார். பழ புகழேந்தி அப்படின்றவர் ஒரு ஹைக்கூவாக எழுதியிருக்கிறார். குழந்தைகள் பள்ளிக்கு நடந்து வருகிறார்கள், வீட்டுக்கு ஓடி போகிறார்கள். நல்லா இருந்தால் கை தட்டிடணும், சரியா? பிள்ளைகள் பள்ளிக்கு நடந்து வருகிறார்கள், வீட்டுக்கு ஓடி போகிறார்கள். ஸ்கூல் விட்ட உடனே பட்டார்னு ஓடி போயிடுறோமா இல்லையா? எப்பா விடுதலை கிடச்சிருச்சியா இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லி வேகமாக ஓடி போயிடுறோம். எவ்வளோ அழகாக இவ்வளோ பெரிய விஷயத்தை 2 வரியில் ஒரு ஹைக்குள்ளே வச்சுருக்கிறார். செங்காந்தாள் அப்படிங்கிறவர் இதே விஷயத்தை இன்னும் அழகாக சொல்கிறார். குழந்தைகள் பள்ளிக்கு கால்களோடு வருகிறார்கள், சிறகுகளோடு வீடு திரும்புகிறார்கள். பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது கால்களோடு வர்றாங்க, வீட்டுக்கு போகும்போது சிறகுகளோடு போயிடுறாங்க, பறந்து போயிடுறாங்க. எவ்வளவு அழகாக நம்ம அன்றாடம் பார்க்கிற அந்த குழந்தைகளின் மனப்பான்மையை சின்னஞ்சிறிய ஹைக்கூவாக அவரால் வடிக்க முடிந்திருக்கிறது. இது மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் சின்ன சின்னதாக நம்ம பார்க்கிறதை எழுதி பதிவு செய்யலாம். நீங்கள் நிறைய மெரினா பீச் மாதிரிக்கெலாம் போயிருப்பீங்க இல்லையா? ஏதோ கடற்கரை ஊருக்கு போயிருப்பீங்க.
போனப்போ அங்கே சின்ன பிள்ளைங்கள்லாம் பலூன் வித்துட்ருப்பாங்க, பார்த்துருக்குறீங்களா? அப்போது நீங்கள் என்ன நினைப்பீங்க? நம்மளையெல்லாம் படிக்க வச்சுருக்குறாங்க, நம்மெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம், ஆனால் பாவம் இந்த பையன் இந்த பொண்ணு நம்ம வயசு தான் இருக்கும், அவங்க பலூன் வித்துட்ருக்குறாங்களே, ஒரு மாங்காய் வித்துட்ருக்குறாங்களே, ஏதோ பொம்மை வித்துட்ருக்குறாங்களேன்னு வருத்தப்படுவீங்கள்ல. இதை ஒரு கவிஞர் பார்க்குறார். அதை அவர் எப்படி பதிவு பண்ணுறார் அப்படின்னா, கடற்கரையில் பலூன் விற்கிற சிறுவனுக்கும் அதை வாங்குகிற வயசு தான். கடற்கரையில் பலூன் விற்கிற சிறுவனுக்கும் அதை வாங்குகிற வயது தான். இதை படித்தோடனே நம்ம மனசுக்குள்ள ஒரு ஆழமான ஒரு அந்த துயரத்தின் ஒரு சாறு இறங்குகிறதா இல்லையா? நிறைய எங்கள் ஊர் பக்கம் மதுரை இதெல்லாம் பக்கம் வரும்போது ஒவ்வொரு பஸ் ஸ்டாப்லேயும் ஏதாவது ஒன்று விற்பாங்க. ஒவ்வொரு பேருந்து நிலையத்துலேயும் கொய்யாப்பழம், வெள்ளரி, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று விற்பாங்க. ஒரு சின்ன பொண்ணு வெள்ளரிக்காய் வித்துட்டே வருது. இதை நம்ம பார்க்கும்போது வருத்தம் தான் படுவோம். ஆனால் ஒரு கவிஞர் பார்க்குறார், ஒரே வார்த்தை தான், கேப்பா அப்படின்ற ஒரு கவிஞர், ஒரே வார்த்தை தான், வெள்ளரி பிஞ்சுகள் விற்கின்றன, வெள்ளரி பிஞ்சுகள் விற்கின்றன. என்ன ஒரு வார்த்தை பாருங்க. இனிமேல் அந்த மாதிரி குழந்தைகளை நாம் கடந்து வரும்போது இந்த கவிதையை கடந்து வரவே முடியாது இல்லையா? கவிதைக்கு என்ன ஆற்றல் உண்டு என்றால், அன்றாடம் நாம் எளிதாக கடந்து போகிற பல விஷயங்களை அவ்வளவு எளிதாக கடந்து போக விடாது. இனிமேல் இந்த மாதிரி குழந்தைகளை நீங்கள் பார்க்கும்போது இந்த கவிதை உங்கள் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு சின்ன அசைவை ஏற்படுத்தி விட்டு தான் போகும். அதே மாதிரி நீங்கள் நிறைய ஹோட்டலில் நம்ம சாப்பிட போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பரிமாறுறவங்க சின்ன சின்ன பசங்க இருப்பாங்க. நமக்கே வருத்தமாக தான் இருக்கும். ஆனால் அந்த பையனுடைய மனநிலை எப்படி இருக்குது? ஒரு அனாதை சிறுவன், அவனுக்கு ஆதரவே இல்லாத ஒரு பையன் ஹோட்டலில் வேலை பார்க்குறான். அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு இதே கோயம்புத்தூரை சேர்ந்த நாகி பிரசாத் அப்படிங்கிறவர் ஒரு சின்ன கவிதை எழுதியிருக்கிறார். ஏன்பா டேய் பையா சர்வர் என ஆளாளுக்கு அழைக்களிப்பவர் மத்தியில் யாரேனும் தம்பி என அழைத்தால் தன்னையும் அறியாமல் அருகில் போய் நின்று விடுகிறான் அந்த ஆதரவற்ற சிறுவன். ஹோட்டலில் பரிமாறுற பையனுக்கு என்னங்க மரியாதை கொடுப்பாங்க? அவன் பேர் யாருக்காவது தெரியுமா? நம்ம எத்தனை உணவகங்களில் போய் சாப்பிட்றோம், அவங்களுக்கு டிப்ஸ் வைக்கிறோம், அவங்கள அடிக்கடி கூட பார்ப்போம். ஆனால் அவங்க பேர் நம்ம யாருக்காவது தெரியுமா? தேவையே இல்லை. அவங்க பெயரற்ற மனிதர்கள் நம்மளுடைய மனசில். ஆனால் அவனுக்கும் ஒரு பேர் இருக்கும் இல்லையா? அதை யாராவது கூப்பிட்டணும் அப்படின்னு அவனுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல. ஆனால் எல்லோரும் என்ன கூப்பிடுவாங்க? சர்வர் இங்கே வாப்பா, டே பையன் இங்கே வாடா, டே இங்கே வாடா, இப்படி தானே சொல்லுவாங்க. யாராவது ஒருத்தங்க தம்பி அப்படின்னு கூப்பிட்டுட்டா அவனையும் அறியாமல் அவனுடைய மனசு அவங்களுக்கு பக்கத்தில் வந்து நின்று விடுகிறது என்றால், மனித நேயத்தை நாம் பரப்புவதற்கு பணம் செலவழிக்க வேண்டும் என்கின்ற தேவையில்லை. அன்பான 4 வார்த்தைகளை செலவழித்தாலே போதும். நம்மளை சுற்றி எவ்வளவோ பேர் அன்புக்காக ஏங்கி கொண்டு இருக்கிறார்கள். உள்ளத்துக்குள் யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத எத்தனையோ சுமைகளை வைத்து குமைந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கும் உணர்வு இருக்கும், அவங்களுக்குள்ளும் ஆசாபாசம் இருக்கும் என்பதை உணர்ந்து கொண்டு ஒரு அன்பாக ஒரு வார்த்தை சொன்னாலே அவங்களுக்கு அது போதுமானது. நம்மளாம் நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்? காசு பணம் இருந்தால் தான் எல்லாருக்கும் உதவி செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படிலாம் இல்லைங்க. அன்பை பரிமாறிக்கொள்வதற்கு காசு பணம் தேவையே இல்லை. அன்பான சொற்கள் போதும். இதை திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுப்பது தான் புத்தகங்களின், படைப்பாளிகளின், இலக்கியங்களின் வேலையாக இருக்கிறது. அதனால தான் ஒவ்வொரு வருஷமும் மாவட்ட நிர்வாகம் இவ்வளவு செலவு செய்து இவ்வளவு நேரத்தை கொடுத்து அத்தனை பேரும், ஊட்டி நிர்வாகத்தில் இருக்கிற எல்லா துறையை சேர்ந்தவர்களும் இந்த 10 நாளிலும் இதில் கலந்து கொண்டு இருக்கிறார்கள் என்றால், எங்கள் அடுத்த தலைமுறை மனித நேயத்தோடு வளர வேண்டும் என்கின்ற அவர்களுடைய அக்கறை தான். அதனால் மாவட்ட நிர்வாகத்தை சார்ந்த அந்த எல்லா துறையை சார்ந்தவங்களுக்கும் ஒரு பெரிய கைத்தட்டல்களை நம்ம பாராட்டுக்களாக கொடுக்க வேண்டும். 10 நாள் வேறு வேலையே பார்க்காம இந்த வேலையிலேயே அவ்வளோ கவனமாக இருந்திருக்கிறாங்க. அப்போ இந்த கவிதை மாதிரியான விஷயங்கள் சில வார்த்தைகளை மாற்றி போடும்போதே அந்த இது நமக்குள்ள ஒரு ஆழமான ஒரு சின்ன தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்போ சிற்பி இருக்கிறார்ல, சிலை செய்கிறார்ல, அவருக்கு எதுங்க தெய்வம்? சிலை செய்கிறது தான் அவருக்கு தொழில். இதை பார்த்துட்டு ஒருத்தர் எழுதுறாரு, நமக்கு செய்யும் தொழிலே தெய்வம், சிற்பிக்கு செய்யும் தெய்வமே தொழில். ஒரு சின்ன முரண்பாடு, ஆனால் அதுக்குள்ளே எவ்வளோ ஒரு அழகியல் இருக்குது பாருங்கள். ஒரு பறவையும் மனிதனும் பேசிக்கிறாங்க. இந்த பறவை சொல்லுது மனிதன்கிட்ட, நான் உணவு தேட வேண்டும், அதுதான் எனக்கு வேலை. பறவை சொல்லுது. மனுஷன் சொல்கிறான், நான் வேலை தேட வேண்டும், அதுதான் எனக்கு உணவு. இந்த ஒத்த வரியில் ஒரு பறவை எவ்வளோ சுதந்திரமாக வாழுகிறது. மனுஷனுக்கு அந்த வாழ்க்கை கிடைக்கல பாருங்கள். பறவைக்கு என்ன வேலை? சாப்பாடு தேடணும், சாப்பிடணும், அவ்வளோதான். நமக்கு அப்படி ஒரு வாழ்க்கை வாய்த்திருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆனால் நம்ம வேலை தேடணும், சம்பளம் வாங்கணும்,
வீடு பிடிக்கணும், ஒரு வாகனம் வேணும், ஒரு குடும்பத்தை உருவாக்கணும். அதுக்கப்புறம் தான் இந்த பணத்தை வச்சு சாப்பாடு சாப்பிடணும். ஆனால் ஒரு பறவைக்கு இருக்கக்கூடிய ஒரு சுதந்திரம், ஒரு பறவைக்கு இருக்கக்கூடிய ஒரு எண்ணற்ற ஒரு வாழ்க்கை சூழல் மனிதனுக்கு இல்லை அப்படிங்கிறத ஒரு 2 வரியில் இந்த வார்த்தைகள் அழகாக சொல்லிடுது. துணி துவைக்கிற ஒரு தொழிலாளி, சலவை தொழிலாளி, அவர் துணி துவைச்சி காய போட்டிருக்கிறார். அந்த ஈரம் காயவே இல்லை. உங்கள் ஊட்டி மாதிரி ஊரில் அப்படி தானே இருக்கும், எதுவுமே காயாதுன்னு அதுக்கு ஒரு வச்சுருக்கிறீங்களா ஹீட்டரை போட்டு அதுக்கு முன்னாடியே நின்றுக்கிட்டு இருக்க வேண்டியது. கொஞ்ச நேரம் வந்து எங்களுக்கே கிடுக்கிடுன்னு இருக்குது. எப்படி தான் நீங்கள் இதிலேயே இருக்கிறீங்களோ, ஊரே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்ச மாதிரி இருக்குது. ஆனால் எல்லாருமே பளிச்சுன்னு இருக்கிறீங்க, அவ்வளோ அழகாக இருக்கிறீங்க. இந்த ஊர் கொடுத்த அந்த கிளைமேட் வந்து உங்கள் எல்லாருமே பளிச்சுன்னு வச்சுருக்கு. நாங்களும் ஒரு 10 நாள் இங்கே இருந்தால் ரொம்ப கலராக அழகாக ஆயிடுவோம் போல் இருக்குது. அடுத்த முறை ஒரு 10 நாள் நிகழ்ச்சி சேர்த்து கூப்பிடுங்க சார். அப்போ அந்த துணி காயணும். அவருடைய துயரத்தை ஒரு கவிஞன் பதிவு செய்கிறான். நனைஞ்ச துணி காஞ்சாத்தான் காஞ்ச வயிறு நனையும். இப்படி நாம் கவனிக்கவே படாத எவ்வளவோ மனிதர்கள் நம்மை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுடைய வாழ்க்கை சூழலை ஒரு கவிதை மாதிரி பதிவு செய்வதற்கு வேறு யாராலையும் முடியாது. அப்போ இதை நம்ம வாசிக்கும்போது ஒரு சலவை தொழிலாளியை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு தோணும்ல, ஐயோ இவருடைய துணியெல்லாம் காஞ்சி எல்லார்ட்டையும் இவர் கொடுத்தா தான் இவர் சாப்பிட முடியும் அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்குள்ளே வருகிறது இல்லையா? இதுதான் ஒரு கவிதையின், ஒரு படைப்பின் வேலை. இதுதான் ஒரு சமுதாயத்தை ரொம்ப அழகாக கட்டமைக்க முடியும். எங்கள் ஊரில் கண்மணி ராஜான்னு ஒருத்தர் இருக்கிறார், நல்ல கவிஞர், நல்ல எழுத்தாளர். அவர் ஒரு கவிதை, குழந்தைகளை பற்றின ஒரு கவிதை தான். இப்போ நிறைய பேர் வாடகை வீட்டில் இருக்கிறவங்களும் இருப்பீங்க இல்லையா? எல்லாரும் சொந்த வீடு வாய்க்கிறதெல்லாம் எல்லாருக்கும் அமையாது. வாடகை வீட்டில் இருந்துட்டு ஒரு 5-6 வருஷம் இருந்துட்டு வேறு வீட்டுக்கு மாறுவோம்ல, பெரியவங்களுக்கே அது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அதை வெளியில் காமிச்சிக்க மாட்டோம், அதை சமாளிச்சுக்குவோம். ஆனால் வாடகை வீட்டை விட்டுட்டு இன்னொரு வீட்டுக்கு போகும்போது குழந்தைகளுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அவங்களால அதை ஜீரணிக்கவே முடியாது. அப்போ இது நம்ம வீடு இல்லையா, இந்த வீடு நல்லா தானே இருக்குது, எதுக்கு இன்னொரு வீட்டுக்கு போகணும், ஏன் இவங்க நம்மளை போக சொல்கிறாங்க, அவங்க மட்டும் அதே வீட்டில் இருக்காங்கன்னு 1000 கேள்விகள் இந்த குழந்தைகளுக்குள்ளே வரும். 1000 வருத்தங்கள் அவங்களுக்குள்ளே இருக்கும். அது பெரியவங்க உலகத்துக்கும் இவங்களுக்கும் சம்மந்தமே இருக்காது. அப்படி லட்சுமி குட்டின்னு ஒரு குட்டி பாப்பா, அவருடைய புத்தகம் பேர் லட்சுமி குட்டி தான். அந்த வாடகை வீட்டிலேருந்து கிளம்புற போது அந்த குழந்தையுடைய மனநிலையை அவர் ஒரு கவிதையாக பதிவு செய்திருக்கிறார். எல்லா பொருளையும் ஒரு வண்டியில் ஏற்றி வச்சுட்டாங்க, வீடை காலி பண்ணிட்டு போகிறாங்க. எல்லாவற்றையும் ஏற்றிக்கொண்டு புது வீடு நோக்கி புறப்பட்டது வண்டி. சுவரில் தான் வரைந்திருந்த வாத்துக்குட்டியையும் ஏற்ற வேண்டும் என்று அழத் தொடங்கிவிட்டால் லட்சுமி குட்டி. இந்த சின்ன பிள்ளைங்க சுவரில் எதையாவது வரைஞ்சி வச்சுருப்பாங்க, எனக்கு இதுவும் வேணும், இதையும் ஏற்றி விட்டு கூட்டு போங்க அப்படின்ற அந்த குழந்தைகளின் உலகம் இருக்கிறது இல்லையா? இது பெரியவங்களுடைய உலகத்துக்கு ரொம்ப வித்தியாசமான ஒன்று. அப்போ இதை நாம் உணர்ந்து கொண்டோம் என்றால் இந்த குழந்தைகளின் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மெல்லிய மனிதனையும் சாகாமல் நம்ம அவங்கள வளர்க்க முடியும். அந்த கவிதை உள்ளத்தோடு நாம் வளரும்போது. இன்னொருத்தர் ரொம்ப அழகாக சொன்னார், இன்றைக்கி ஆகுனா நம்ம எல்லாம் ஆங்கிலத்தில் தானே அடிக்கடி பேசுகிறோம். யாராவது ஒரு பொருள் நமக்கு கொடுத்தாங்கன்னா அதை வாங்கிட்டு திரும்பி கொடுக்கும்போது என்ன சொல்லுவோம்? நன்றின்னு சொல்லுவோமா, தேங்க்ஸ்ன்னு சொல்லுவோமா? ஏன்னா நம்மலாம் தமிழர்கள், அப்படி தான் சொல்லணும், கரெக்டாக? அதை ஒருத்தர் கவிதை எழுதியிருக்கிறார், இனியவன் அப்படிங்கிறவர். நன்றி மறந்தவன் தமிழன், நன்றி மறந்தவன் தமிழன் தேங்க்ஸ் சொல்லுகிறான். நன்றியை மறந்ததுனால தானே தேங்க்ஸ் சொல்கிறோம். நன்றி ஞாபகத்தில் இருந்தால் நன்றின்னு சொல்லியிருப்போம்ல. நன்றி மறந்தவன் தமிழன் தேங்க்ஸ் சொல்லுகிறான் அப்படின்னு எழுதியிருந்தார். இனிமேல் யார்ட்டையா தேங்க்ஸ்ன்னு சொல்லும்போது டக்குன்னு இந்த ஒரு கவிதை வரும்ல, தேங்க்ஸ் சொல்லக்கூடாது, நன்றி அப்படின்னு சொல்லணும். யாரையாவது பார்த்தா குட் மார்னிங் சொல்லக்கூடாது, வணக்கம் அப்படின்னு சொல்லணும். ஒரு சின்ன கவிதை நமக்குள்ளே நம்முடைய மொழி அறிவையும் தூண்டிவிட்டு போகிறது என்றால் இதுதான் கவிதை செய்கிற ஒரு அழகான மாயம். இந்த நம்ம நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பெரிய நகரங்களில் ஊர்களில் எல்லாம் போகும்போது நிறைய பேர் வீடு இல்லாதவங்க இந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில், ரயில் நிலையத்துடைய அந்த பிளாட்ஃபார்ம்லாம் படுத்திருப்பாங்க, இந்த நடக்கிற பாதையிலெல்லாம் படுத்திருப்பாங்க. அங்கே குடும்பமே நடத்துகிறவங்களாம் இருப்பாங்க. அப்போ நமக்கு என்ன செய்கிறதுனே தெரியாது, ஐயோ பாவம் அப்படின்ட்டு நம்ம போயிடுவோம். இதை நம்ம மனசில் ஆழமாக பதிகிற மாதிரி ஒரு கவிஞர் எழுதினார். வாழ வழி இல்லாதவர்கள், வாழ வழி இல்லாதவர்கள் வழியில் வாழ்கிறார்கள். நான் ஒரு சிந்தனை பாருங்கள், வாழ வழி இல்லை அவங்களுக்கு, அதனால் வழியில் வாழ்கிறாங்க. இனிமேல் நம்ம அவங்கள பார்க்கும்போது இந்த கவிதை நமக்குள்ளே ஒரு சின்ன சுடரை, நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கடவுளோ இல்லை காலமோ நம்முடைய உழைப்போ தந்திருக்கிறது, ஆனால் அந்த வாழ்க்கை இவங்களுக்கு இல்லையே அப்படிங்கிற ஒரு இரக்கம், அதில் அவங்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு சிந்தனையை இந்த கவிதை நமக்குள்ளே ஏற்றி விட்டு தானே போகும். சின்ன சின்ன சிந்தனைகள் தான் மிகப்பெரிய சாதனைகளுக்கு அடித்தளமாக இருக்கிறது.
ஒன்றும் இல்லை, நீங்கள் காலையில் எழுந்திரிச்ச உடனே என்ன செய்வீங்க? ப்ரஷ் பண்ணுவீங்களா? பல் தேய்ப்பீங்களா? தேய்க்க மாட்டீங்களா? தேய்க்கணும். பல் தேய்க்கிறது 2 விஷயத்தில் நல்லது. ஒன்று நமக்கு நல்லது, ரொம்ப முக்கியம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு நல்லது. அதனால் பல் என்றைக்குமே காலையில் எழுந்திரிச்ச உடனே டீ குடிக்கக்கூடாது, காஃபி குடிக்கக்கூடாது, ஹார்லிக்ஸ் குடிக்கக்கூடாது. ப்ரஷ் பண்ணிட்டு தான் டீ சாப்பிடணும். பெட் காஃபின்னு ஒன்று வச்சுருக்குறாங்களேம்மா, அப்படிலாம் சொல்லக்கூடாது. காலையில் எழுந்திரிச்ச உடனே ப்ரஷ் பண்ணணும். ஆனால் காலங்காலமாக நம்ம இதை செஞ்சிட்ருக்குறோம்ல. இந்த ப்ரஷ்ஷு எப்படி உருவாச்சுன்னு யாருக்கா தெரியுமா? எப்படி உருவாச்சுன்னு தெரியுமா? 1770 இங்கிலாந்தில் ஒரு இளைஞர் இருந்திருக்கிறார். அவர் எப்போ பார்த்தாலும் ஏதாவது சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்பார். ஒரு கலவரத்தில் ஈடுபட்டாருன்னு சொல்லி அவரை தூக்கி சிறைச்சாலையில் போட்டாங்க, ஜெயிலில் தூக்கி போட்டாங்க. அவர் அந்த சிறைச்சாலையில் இருக்கும்போது ரொம்ப எரிச்சலாக இருந்திருக்கு, பயங்கரமாக போரடிச்சிட்டே இருந்திருக்கு. என்ன செய்யன்ட்டு அப்படியே சுற்றி சுற்றி வர்றார். ஒரு நாள் அவங்களுக்கு கறி குழம்பு போட்டிருக்குறாங்க சாப்பிட்றது. நல்ல நீளமான ஒரு வலுவான எலும்பு அதில் இருந்திருக்குது. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த எலும்பை நல்லா கழுவிட்டு சும்மா கடிச்சிக்கிட்டே இருந்திருக்கிறார். இப்போ கடிக்க கடிக்க இவருடைய அந்த பல் நுனிப்பட்டு அந்த எலும்புடைய நுனியில் அப்படி சின்ன சின்ன ஓட்டையாக விழுந்திருக்கு. இவங்க தூங்குறதுக்கு அங்கே வந்து கம்பளி கொடுப்பாங்க, இந்த விலங்குகளின் முடியால் செய்யப்பட்ட கம்பளி. அந்த கம்பளியிலேருந்து ஒரு 5-6 முடியை அப்படி பிச்சு அந்த ஓட்டையில் வச்சு அதை வச்சு மறுநாள் பல் தேய்ச்சிருக்கிறார். அது வரைக்கும் என்ன பண்ணுவாங்களாம், உப்பு கறி இதை பஞ்சு வச்சோ இல்லை துணி வச்சோ தான் பல் தேய்ப்பாங்களாம். இதை வச்சு அவர் பல் தேய்ச்சி பார்த்துருக்கிறாரு. ரொம்ப நல்லா வாய் சுத்தமாக இருந்திருக்கு, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் முடிவு பண்ணியிருக்கிறார், ஜெயிலிருந்து வெளியில் வந்த உடனே அதையே பிளாஸ்டிக்கில் செஞ்சு அந்த பல் தேய்க்கிற ப்ரஷ்ஷையும் பிளாஸ்டிக்கில் செஞ்சு விஸ்டம்ங்கிற பேரில் விற்பனை செஞ்சுருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் உலகத்தின் நம்பர் 1 ப்ரஷ்ஷு வந்து விஸ்டம் டூத் ப்ரஷ் தான். யோசிச்சு பாருங்கள், சிறைச்சாலையில் இருக்கும்போது கூட ஒரு மாற்று சிந்தனையோடு சிந்தித்தவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். இப்போ நம்ம இந்த நிறைய பொருட்கள் புதுசாக அறிவியல் உலகம் கண்டுபிடிக்கிறது. அது கண்டுபிடிக்க என்ன ஆகும்னா அது தோற்றம் மாறிக்கிட்டே வரும். பார்த்துருக்குறீங்களா? உரல் எப்படி இருந்தது? உரலாக தான் இருந்தது. உரல் கீழே இருக்கும், அந்த குழவி தான் ஆடிக்கிட்டு இருக்கும். அப்புறம் அது கிரைண்டராக மாடும்போது என்னாச்சு, குழவி அது பார்த்துக்கிட்டு இருக்கும், கிரைண்டர் கட 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 கடக்குன்னு சுற்றிக்கிட்டே இருந்தது. அப்புறம் மறுபடியும் என்னாச்சு, அதுவே மாவை கொட்டுச்சுல. சில இது அதுவே மாவை வெளியில் எடுத்து கொடுக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதுவே தோசை சுட்டு கொடுக்கும். இப்போ தோசை சுட்டு கொடுக்குறதுக்கு ஒரு மிஷின் வந்துருக்கு. சில பேர் இது எல்லாத்தையும் ஓரமாக தூக்கி வச்சுட்டு தோசை மாவு வாங்கிட்டு வந்து தோசை சுடுவாங்க. இப்போ ஒரு கிரைண்டர் அப்படிங்கிறதுல இவ்வளோ பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்குல்ல. எல்லாத்துலேயும் இந்த மைக்கில் இருந்து, இந்த போடியம்ல இருந்து, நம்ம உட்கார்ற சேர்ல இருந்து எல்லா பொருட்களும் கண்டுபிடிக்கப்பட்ட நாளில் எப்படி இருந்ததோ அதிலிருந்து நிறைய மாற்றங்களை சந்தித்திருக்கிறது. ஆனால் கண்டுபிடிக்கப்பட்ட போது என்ன தோற்றத்தில் இருந்ததோ அதே மாதிரி இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற ஒரு பொருள் இருக்குது. என்ன தெரியுமா? சேஃப்டி பின். சேஃப்டி பின் எப்படி கண்டுபிடிச்சாங்களோ அதே வடிவத்தில் தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்கள். அதில் கலர் மாற்றுவாங்க, கோல்டன் கலரில் பண்ணுவாங்க, கல் வைப்பாங்க. ஆனால் சேஃப்டி பின் அதே வடிவத்தில் தான் இருக்கும். இது யார் கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தா அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. 1849 வருஷம் வால்டர் ஹண்ட் அப்படிங்கிற ஒருத்தர், அவர் ஒரு பெரிய கண்டுபிடிப்பாளர். எதையாவது ஒன்று புதுசாக கண்டுபிடிக்கணும் முயற்சி பண்ணி அதுக்கு நிறைய செலவு பண்ணி கடன் ஆகி, அவருக்கு கடன் கொடுத்தவங்களாம் அவர் மேலே ஒரு வழக்கு போட்டு அவர் தூக்கிட்டு போய் ஜெயிலில் போட்டாங்க. ஜெயிலில் உட்காந்துக்கிட்டு என்னடா அடுத்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்திருக்கிறார். அங்கே ஒரு கம்பி கிடந்திருக்கு, ஒரு நீளமான கம்பி. அதை சும்மா இருக்கும்போது அப்படியே வளைச்சி பார்த்துருக்கிறார். வளைச்சி பார்க்கும்போது அதை இப்படி வளைக்கும் போது ஒரு லாக்கு மாதிரி இருந்ததுன்னா இந்த பெண்கள் உடை உடுத்தும் போதோ ஏதாவது பிஞ்சு போனால் மாட்டுறதுக்கோ இது ஒரு பின்னாக இருக்குமே அப்படின்னு அதை யோசனை பண்ணி சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்தவுடன் அவர் கண்டுபிடித்து முழுமையாக உருவாக்கியது தான் சேஃப்டி பின் என்று நாம் இன்றைக்கும் பயன்படுத்தி கொண்டிருக்கிற அந்த சிறிய ஒரு பொருள். இப்போ யோசிச்சு பாருங்கள், சின்ன யோசனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்கள் சிறைச்சாலையில் இருந்து வந்தாலும் கூட சிகரங்களை தொட முடியும் என்பதுதான் இந்த சிறிய சுடர் நமக்குள்ளே ஏற்றி வைக்கிற ஒரு மிகப்பெரிய விளக்கு. அதனால் சின்ன சிந்தனை தானே, சின்ன உயிர் தானே என்று நாம் யாரையும் எதையும் அலட்சியப்படுத்தி விடக்கூடாது. ஆப்ரஹாம் லிங்கன் அவர்கள் அமெரிக்காவுக்கு அதிபராக இருந்தார், அவங்க எல்லாருக்குமே தெரியும். அவர் ஒரு நாள் வாஷிங்டனுக்கு கோச் வண்டியில் போயிட்டுருக்கிறார். காலையில் ரொம்ப அழகாக கோட் ஷூட்லாம் போட்டு அன்றைக்கி ஒரு முக்கியமான தீர்மானத்தை பற்றி பேச வேண்டியிருக்கு. அந்த சபையெல்லாம் கூடியிருக்குது. ஒரு கோச் வண்டியில் போயிட்டுருக்கிறார். ஒரு புதகுழியில் ஒரு பன்றிக்குட்டி விழுந்து உயிருக்காக கத்திக்கிட்டு இருக்குது. வீன்னு கத்துது. உடனே இவர் அந்த ஓட்டுநரை நிப்பாட்ட சொல்லி, இருங்க என்னமோ சத்தம் கேட்குது. போய் பார்த்தா புதகுழியில் ஒரு பன்னிக்குட்டி உயிருக்காக கஷ்டப்பட்டு கத்திக்கிட்டு இருக்குது. உடனே இவர் வேகமாக போய் அந்த பன்னிக்குட்டியை காப்பாற்றி அதை கழுவி
அதை பத்திரமா ஒரு இடத்துல விட்டுட்டு லேட் ஆயிடுச்சுங்கிறதுனால வாஷிங்டனுக்கு வந்துட்டார். அவருடைய அந்த அழகான ட்ரெஸ்ஸு முழுக்க சேரும் சகதியுமாக இருக்குது. அந்த உறுப்பினர்கள்லாம் கேட்குறாங்க, என்ன நீங்கள் எவ்வளோ பெரிய அதிபர், முக்கியமான மீட்டிங்க்கு இப்படி வந்திருக்கிறீங்க? இல்லை ஒரு பன்றிக்குட்டி உயிருக்காக போராடிட்டு இருந்தது, அதை காப்பாற்றிட்டு வர்றேன், அதனால் லேட்டாக வேறு ஆனதுனால இதே உடையோடு வந்துட்டேன். எல்லாரும் பாராட்டி இருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய அதிபர், நீங்கள் நினச்சா அந்த டிரைவரையே கூப்பிட்டு போய் காப்பாற்ற சொல்லியிருக்கலாம், இல்லை யாரையாவது ஒருத்தரை வர சொல்லி காப்பாற்றுங்கன்னு சொல்லியிருக்கலாம். நீங்களே இறங்கி காப்பாற்றுனீங்க பாருங்கள், உண்மையிலே நீங்கள் ரொம்ப கிரேட், நீங்கள் தாங்க பெரியவர் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே அவர் சொல்லியிருக்கார், தயவு செஞ்சு என்னைய புகழாதீங்க. அந்த பன்னிக்குட்டி உள்ளே விழுந்த உடனே அந்த சத்தத்தை பார்த்து அது உயிருக்கு துடிச்சதை பார்த்த உடனே என் மனசுக்குள்ளே ஒரு முள் குத்திருச்சு. நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு உயிர் துடிச்சிட்ருக்கேன்னு எனக்குள்ளே ஒரு முள் குத்திருச்சு. அதை நான் காப்பாற்றி பத்திரமா விட்டதுக்கப்புறம் தான் அந்த முள் என்னிடமிருந்து சென்றது. இது பொதுநலம் அல்ல, இது சுயநலம் அல்ல, சுயநலம் தானே, இது பொதுநலம் கிடையாது, என்னுடைய சுயநலம் அப்படின்னார். நம்ம என்ன நினைப்போம், இன்னொரு உயிருக்கு உதவி செய்கிறது பொதுநலம்னு நினைப்போம். உண்மையிலே அது பொதுநலம் அல்ல, நம்முடைய மனதின் சுயநலம் என்பதை புரிந்து கொண்டோம் என்றால் அடுத்த உயிருக்கு உதவுறதை பற்றி நம்ம பெருமைப்படவே மாட்டோம். எதுக்கு இன்னொருத்தங்களுக்கு நம்ம உதவி செய்கிறோம் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஏன் உதவி செய்கிறோம்? ஒருத்தர் கீழே விழுந்துட்டார், ஓடி போய் எதுக்கு நம்ம தூக்கி விடுறோம்? அவர் விழுந்த உடனே நம்ம மனசு அடிபட்டுருச்சு. அவருக்கு காலில் அடிபட்டிருக்கலாம், இல்லை கையில் அடிபட்டிருக்கலாம். அதை பார்த்த உடனே நமக்கு என்னாச்சு? மனசில் அடிபட்டுருச்சு. அவரை காப்பாற்றி தூக்கி விட்டு அவர் நடந்து போனதுக்கப்புறம் நம்ம மனசு சரியாயிருச்சு. அப்போ நம்ம மனசுக்காகத்தான், நம்முடைய மகிழ்ச்சிக்காகத்தான் இன்னொரு உயிருக்கு உதவி செய்கிறோமே தவிர அது பொதுநலம் இல்லை என்பதை மனசுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். இதுக்கு நீங்கள் கைத்தட்டலாம், அப்படியே உட்காந்துருக்கக்கூடாது. அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுனா என்னது? உங்ககிட்ட 2 பேனா இருந்தால் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு பேனா இல்லைன்னா கொடுக்கணும், இல்லையா அடி வாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது, சரியா? இப்போ இன்னொரு உயிருக்கு உதவி செய்வது என்பது பெருமைக்குரிய விஷயம் அல்ல, அது உயிரின் இயற்கை என்பதை இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துகிறது. ஒரு பெரிய சீன பேரரசர் ஒருத்தர் இருந்திருக்கிறார். அவர் ஒரு நாள் அவங்க நாடு நிறைய வெற்றிகளை அடைஞ்சதுனால ஒரு பெரிய விருந்து கொடுத்துருக்கிறார், நிறைய பேரை வர சொல்லி. அவருடைய குருவாக மதிக்கக்கூடிய ஒரு ஞானி ஒருத்தரையும் வர சொல்லியிருக்கிறார். அவர் வந்திருக்கிறார். வந்தவுடனே எல்லாரும் விருந்துக்கு வர்றதுக்கு லேட் ஆகும், வாங்க அப்படியே நம்ம ஒரு வாக்கிங் மாதிரி போவோம் அப்படின்ட்டு 2 பேரும் பேசிக்கிட்டே நடக்கிறாங்க. இன்றைக்கி விருந்துக்கு நிறைய பேர் வருவாங்க, ரொம்ப சிறப்பாக எல்லாம் தயார் பண்ணியிருக்கிறேன்னு இவர் பெருமையாக சொல்லிக்கிட்டே வர்றார். இந்த ஞானியும் அப்படியாப்பா பரவாயில்லப்பான்ட்டு கேட்டுகிட்டே வர்றார். இந்த ஞானிக்கு ஒரு ஆற்றல் என்ன அப்படின்னா, எந்த உயிர்கிட்டையும் இவரால் பேச முடியும், அவங்க பேசுகிறத இவரால் புரிஞ்சுக்கவும் முடியும். இப்படி அவங்க போய்கிட்டே இருக்கும்போது நிறைய எறும்புகள் வந்து சாரையாக எங்கேயோ கிளம்பி போய்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த ஞானி நின்று அந்த எறும்புக்கிட்ட கேட்குறாரு, ஒரு எறும்பை நிப்பாட்டி, எல்லோரும் எங்கே கிளம்பிட்டீங்க? ஏன்னா பெரிய தூர பயணம் மாதிரி இருக்குது, ஊட்டியில் புத்தக திருவிழா பார்க்க போகிறீங்களா அப்படின்றார். இல்லை நாங்கள் அவ்வளோ தூரம்லாம் போகலை, இங்கே ஒரு மகாராஜா விருந்து கொடுக்குறாரு, நாங்கள் அங்கே போய் சாப்பிட போகிறோம். ஓ அப்படியா அப்படின்ட்டு இவர்கிட்ட சொல்கிறார். இந்த எறும்பெல்லாம் எங்கே போகுது தெரியுமா? மகாராஜா வீட்டு விருந்துக்கு போகிறோன்னு சொல்லுது. இவருக்கு அப்படியே கத்து தாங்க முடியலை. மனுஷங்களுக்கு தான் நம்ம விருந்து கொடுக்குறோன்னா எறும்புக்கு கூட இது தெரிஞ்சிருக்குதே, அவங்க நம்ம வீட்டு விருந்துக்கு வர்றாங்கன்னா அப்போ நம்ம இவருடைய புகழ் எல்லா இடத்துலையும் பரவி இருக்குன்னு அவருக்கு அப்படியே பெருமை தாங்க முடியல. அப்படியே சந்தோஷமாக பேசிட்டு திரும்ப நடந்து வர்றாங்க. வரும்போது பார்த்தா அந்த எறும்பு கூட்டம் கிழக்கு பக்கத்தில் தான் அந்த ராஜாவுடைய அரண்மனை இருக்குது, இது எல்லாம் மேற்கு பக்கம் போய்கிட்டு இருக்கு எல்லா எறும்பும். இன்னும் இவர் என்னடா ஓ வீட்டு சைடு போகாமல் வேறு பக்கம் போகுது அப்படின்ட்டு பின்னாடியே போகிறாங்க. அந்த எறும்பு எல்லாம் எங்கே போகுதுன்னு பார்த்தா அந்த எறும்பு எல்லாம் நேராக ஒரு குடிசை வீட்டுக்கு போகிறாங்க. அந்த குடிசை வீட்டில் ஒரு சாதாரண விவசாயி ஒருத்தர் இருக்கிறார். அவர்கிட்ட இருக்கிற கொஞ்சம் உணவை சமைச்சு அந்த தெருவில் சாப்பாடு போடுறதுக்கு ஆளே இல்லாத ஒரு பிச்சைக்காரனுக்கும் ஒரு வயசான முதியவருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு 2 நாய்க்கும் சாப்பாடு போட்டுட்டு மிஞ்சிய சாப்பாடு அவர் சாப்பிட்றார். அவர் சாப்பிட்டு சிதறிய பருக்கைகள் இருக்கு இல்லையா, அதை இந்த எறும்புகள்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு, அப்பா மகாராஜன் இவர் வீட்டில் சாப்பிட்ட விருந்து மாதிரி உலகத்தில் நம்ம எங்கேயுமே சாப்பிட்டதில்லை, அருமையான விருந்து அப்படின்னுச்சான். இப்போ தான் அந்த பேரரசருக்கு அப்படியே வெக்கமாக போயிடுச்சான். நம்மக்கிட்ட இவ்வளோ செல்வம் இருக்கிறது, அதை வச்சு நம்ம ஒருத்தங்களுக்கு விருந்து கொடுக்குறோம், இது பெரிய விஷயம் இல்லை. தன்னிடம் இருக்கிற கொஞ்ச உணவை கூட இல்லாதவர்களுக்கு கொடுத்து விட்டு தான் உண்ணுகிறானே அவன்தான் உண்மையான மகாராஜா என்பதை அவர் அன்றைக்கு உணர்ந்து கொண்டார். இப்போ எளிய மனிதர்கள் என்று நம்ம யாரையும் நினைத்து விடக்கூடாது. எளிய மனிதர்களுக்குள் இருக்கக்கூடிய இரக்கம் மிகப்பெரிய மனிதர்கள்ட்ட கூட சில நேரங்கள் இல்லாமல் போய்விடும். அதனால் என்றைக்குமே இரக்கத்துக்கு நம் இதயத்தில் இடம் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அதே மாதிரி சிதறிய உணவு அப்படிங்கிறது எத்தனையோ சின்னஞ்சிறிய உயிர்களுக்கு பெரிய விருந்து.
அதனால் நீங்கள் குழந்தைகளாக இருக்கிறவங்க எந்த ஒரு பொருளையும் வீணாக்கக்கூடாது. இன்றைக்கி புத்தக திருவிழாவுக்கு வந்த குழந்தைங்க யாரும் இனிமேல் எந்த பொருளையும் வீணாக்க மாட்டோன்னு ஒரு கைத்தட்டல் கொடுங்க பார்க்கலாம். சாப்பாடு கொடுத்து விட்டாங்கன்னா அதை வீணாக்காமல் சாப்பிடணும். பணம் கொடுத்தாங்கன்னா அதை வீணாக்காமல் சிக்கனமாக பத்திரப்படுத்தணும். கரண்ட்டு வீணாகாமல் பார்த்துக்கணும். தண்ணீர் வீணாகாமல் பார்த்துக்கணும். நம்மக்கிட்ட இருக்கிற எந்த ஒரு பொருளையும் வீணாகாமல் பார்த்துக்கணும். சிக்கனமாக வச்சுக்கணும். சிக்கனமாக இருக்கிறதுங்கிறது வேற, கஞ்சத்தனமாக இருக்கிறது அப்படிங்கிறது வேற. சிக்கனமாக இருப்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சரிங்களா? புத்தர் ஒரு நாள் என்ன பண்ணியிருக்கிறாரு, அவர் சீடர் ஒருத்தரை பார்க்க போயிருக்கிறார். ஒரு இரவு நேரம், அது ஒரு மலை பிரதேசம். இந்த மாதிரி இரவு நேரத்தில் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த சீடர் கொஞ்சம் கிடுகிடுன்னு நடுங்கிறார் அந்த குளிரில். புத்தர் ஒரு நல்ல பெரிய விலை உயர்ந்த ஒரு போர்வையை அவருக்கு போர்த்தி விட்டுட்டு, அதை பத்திரமா வச்சுக்கோப்பா, பயன்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஒரு 4-5 வருஷம் ஆச்சு. திரும்ப புத்தர் அந்த வழியாகவே வர்றார். சரி, இந்த சீடனை பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. அதே மாதிரி ஒரு இரவு நேரம் ஒரு விளக்கை பொருத்தி வச்சுட்டு சீடன் இவர்கிட்ட பேசுகிறான். நிறைய விஷயங்கள் பேசும்போது தான் கவனிக்கிறாரு. இப்போயும் சீடன் வந்து கிடுகிடுன்னு நடுங்கிட்டு இருக்கிறான். ஏப்பா, நான் உனக்கு ஒரு போர்வை கொடுத்தேன்ல, அந்த போர்வை எங்கே அப்படின்னு. 5-6 வருஷம் ஆச்சு குருவே, அது ரொம்ப நஞ்சு போச்சு, அதனால் நான் அதை படுக்கை விரிப்பாக மாற்றிட்டேன். ஓ, அந்த பழைய படுக்கை விரிப்பு இருந்திருக்கும்ல, அதை என்ன செஞ்ச அப்படின்னு. அந்த படுக்கை விரிப்பு சைட்லலாம் ரொம்ப கிழிஞ்சு போச்சு, அதை சரி பண்ணி திரச்சீலையாக போட்டிருக்கேன். பழைய திரச்சியில் இருந்திருக்கும்ல, அதை என்ன செஞ்ச அப்படின்னு இருக்கார். அந்த திரச்சிலையும் ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது, சுற்றி உள்ளதெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஜன்னலுக்கு திரையாக மாற்றிட்டேன். ஏற்கனவே ஜன்னலுக்கு திரையாக வச்சுருந்துருப்பேல்ல, அதெல்லாம் என்ன செஞ்ச அப்படின்னார். அதுவும் ரொம்ப நஞ்சு போச்சு, அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி கால் மிதியடியாக வச்சுருக்கிறேன். ஏற்கனவே உள்ள கால் மிதியடியை என்ன செஞ்ச, அது ரொம்ப நஞ்சு போச்சு, அதனால் சுருட்டி அதை கரித்துணியாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே பயன்படுத்தின கரித்துணி என்னாச்சு அப்படின்னார். அது நூலாக வந்துருச்சு, அந்த நூலெல்லாம் ஒன்று சேர்த்து திரியாக்கி தான் இந்த விளக்க பொருத்தி அந்த வெளிச்சத்தில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். யோசிச்சு பாருங்க, அவ்வளோ பெரிய புத்தர் இதை இவ்வளவு விரிவாக கேட்டார் அப்படிங்கிற ஒரு கதை எதுக்கு சொல்லப்படணும்? அவ்வளோ பெரிய ஞானிகளே, காலத்தை கடந்தவர்களே, ஒரு சின்ன பொருளை கூட வீணாக்கக்கூடாது என்பதில் தெளிவாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்ம வீணாக்கிற பொருள் எவ்வளவு? ஒரு தடவை ஹோட்டல் போனோம்னா எவ்வளோ உணவு வீணாகுது. ஒரு தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்க போனாலே உணர்ச்சி வசப்பட்டு ஒரு புடவையோ இல்லை குழந்தைங்க ஒரு ட்ரெஸ்ஸோ எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் எத்தனை நாள் அதை உடுத்துறாங்க? குழந்தைகளுக்கு தான் நான் கேட்குறேன். இது நல்லா இருக்குது அப்படின்னு வாங்கிட்டு வந்துடுறீங்க, அன்றைக்கி ஒரு நாள் தான் உடுத்துறீங்க, அதுக்கப்புறம் என்னைக்காவது உடுத்துருக்கீங்களா? அது ஒரு மாதிரியாக இருக்குது. அதெல்லாம் வந்து ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போட்டு போக முடியாது, எனக்கு வேறு ட்ரெஸ் வேணும் கேட்குறீங்களா இல்லையா? ஆனால் அந்த 3000 ரூபாங்கிறது உங்கள் அப்பா அம்மாவுடைய எவ்வளோ பெரிய உழைப்பு, அதுக்குள்ளே அவங்களுடைய எத்தனை சொட்டு வியர்வை துளிகள் இருக்கிறது. இந்த நல்ல உடை, புதிய உடை கூட இல்லாமல் இந்த உலகத்தில் எத்தனை குழந்தைகள் கண்ணீரில் மூழ்கி இருக்கிறார்கள். இதையெல்லாம் நம்ம யோசித்து பார்த்தோம்னா ஒரு ட்ரெஸ்ஸை வீணாக்குவோமா? பெண்களுமே கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, பீரோவை திறந்த உடனே எல்லா சேலையும் கீழே வந்து விழுது. என்னை இன்னைக்காவது கெட்டுக்கா, போன தீபாவளிக்கு வாங்கினேன், இன்னும் அப்படியே வச்சுருக்குற அப்படின்னு புடவையே அழுகிற அளவுக்கு எத்தனை பேர் வச்சுருக்குறோம். நிறைய பேர் யாருக்கும் கொடுக்கவும் மாட்டேங்கிறோம், மனசே இல்லை, வச்சு அடுக்கிக்கிட்டே இருக்கிறோம், கட்டவும் மாட்டோம். மனசார கொடுத்துருங்க. பழசை கொடுக்க தான் புதுசு வரும். எப்படி ஒரு ஊற்றில் தண்ணி சொரக்க சொரக்க புது தண்ணி வருமோ, அது மாதிரி உங்களுக்கு தேவையில்லாதது இன்னொருத்தருக்கு ஒரு மிகப்பெரிய சொத்தாக இருக்கக்கூடும். நல்ல ட்ரெஸ் இல்லாத ஒரு சாதாரண மனிதர்களுக்கு நீங்கள் கொடுக்குற அந்த நல்ல புடவையோ அந்த நல்ல உடையோ அவங்களுக்கு அன்னைக்கு ஒரு திருநாளாக இருக்கக்கூடும் இல்லையா? அதனால் இது நமக்கு தேவைப்படாதுன்னு முடிவு பண்ணிட்டா அது நல்லா இருக்கும் போதே கொடுத்துருங்க. அது கிழிஞ்சி அது பரிதாபமாகி சாயம் போய் அப்படி தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. ஏன்னா அவங்களும் மனுஷங்க தான், அவங்களுக்குள்ளேயும் ஒரு வருத்தம் இருக்கும்ல, இவங்க மட்டும் நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு நமக்கு இதை கொடுக்குறாங்களே அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தை இன்னொரு மனிதனுக்கு நாம் தந்து விடவே கூடாது. நபிகள் நாயகம் ஒரு நாள் நல்ல அழகான ஒரு அங்கி உடுத்திட்டு வந்திருக்கிறார். ஒரு ஏழை பிச்சைக்காரன் குளிரில் நடுங்கிக்கிட்டு இருக்கிறார், சட்டை கூட இல்லாமல். இவர் படக்குன்னு அந்த அங்கியை கழட்டி இந்த நீ போட்டுக்கோன்னு கொடுத்துட்டார். உள்ளே பார்த்தா அவர் கிழிஞ்ச சட்டை போட்டிருக்கிறார். அவர் கூட இருந்த நண்பர்கள் கேட்டிருக்கிறாங்க, என்ன நீங்கள் இந்த கிழிஞ்ச சட்டையை அவனுக்கு கொடுத்துருக்கலாம்ல, விலை உயர்ந்த இந்த புது அங்கியை கொடுத்துட்டீங்களே, உள்ளே நீங்கள் கிழிஞ்ச சட்டை தானே போட்டிருக்கீங்க, அதை கொடுத்துருக்கலாமே, அதுவே அவனுக்கு போதுமே. அப்போ அவர் ஒரு பதில் சொன்னார், அதை மனசில் ஆழமாக எழுதிக்கோங்க. இன்னொருவருக்கு நீங்கள் உதவி செய்வதாக இருந்தால், இன்னொருவருக்கு இல்லாதவருக்கு நீங்கள் ஒன்று கொடுப்பதாக இருந்தால், உங்களில் இருப்பதில் சிறந்ததை கொடுங்கள், இல்லை என்றால் கொடுக்காதீர்கள். உங்ககிட்ட எது இருக்கிறதுலே சிறந்ததோ அதை கொடுங்க. ஏன்னா சிறந்த வாழ்க்கை தான் அவனுக்கு மறுக்கப்பட்டு இருக்கிறது.
அப்போ ஏதாவது ஒரு சிறந்ததாவது அவனுக்கு கிடைக்கணும் இல்லையா? நமக்கு எல்லாமே சிறந்தது கிடைச்சிருக்கு இல்லையா? அதனால் அவங்களுக்கும் நம்மளுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? எல்லாம் ஒரே இடத்துல தானே இருக்கிறோம். அதனால் சின்ன சின்ன சுடர்கள் என்பது அவங்க வாழ்க்கைக்குள்ள ஒரு அழகான ஒளியை ஏற்படுத்தி தர வேண்டும். புத்தர் எப்பயுமே தரையில் தான் உட்காருவாராம். இது மாதிரி நாற்காலி போட்டோ ஒரு பாறை மேலேயோ ஒரு மரத்திண்டுலையோ உட்காரவே மாட்டாராம். பெரும்பாலும் தரையில் தான் உட்காருவாராம். அவருடைய சீடர்கள் கேட்டிருக்கிறாங்க, நீங்கள் நல்ல ஒரு உயரமான இடத்துல உட்காந்து பேசினா மற்றவங்களுக்கும் கொஞ்சம் எளிமையாக இருக்கும் இல்லையா, ஈஸியாக இருக்கும்ல, ஏன் பெரும்பாலும் நீங்கள் தரையிலே உட்காடுறீங்க? அதற்கு புத்தர் ஒரு அழகான பதில் சொல்லியிருக்கிறார். தரையில் உட்காருகிறவன் ஒருபோதும் தவறி விழ மாட்டான். வாழ்க்கையில் நம்ம அப்படியே அடக்கமாக இருந்துட்டோம்னு வைங்களேன், நிம்மதியாக இருந்துடலாம். நான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதிகமாகும் போது யார் என்ன சொன்னாலும் நமக்கு அது பிரச்சனையாயிடும். நம்ம பாட்டுக்கு ஒரு ஓரமாக சின்ன இடத்துல இருந்துட்டோன்னு வைங்க, அந்த சின்ன இடத்துக்குள்ளே பெரிய எந்த ஒரு விஷயத்தையும் வைத்து தாக்குதல் நடத்தவே முடியாது. ஆனால் நமக்கு கிடைத்த இடத்தை அழகாக பார்க்க பழகினோம் என்றால் இந்த வாழ்க்கை இனிமையானதாக தான் இருக்கும். இந்த உலகத்துக்கு என்ன பேர் தெரியுமா? பார்ன்னு தான் பேர், பார் கிடையாது. பார் அப்படின்னு தான் பேர். பாருக்குள்ளே நல்ல நாடு நம் பாரத நாடு. பார்வையால் ஆனது தான் இந்த உலகம். எல்லாமே பாருங்களேன், பார்வையால் ஆனது தான். ஒரு கடற்கரையில் ஒரு 4-5 பேர், நிறைய பேர் போவாங்கல்ல, அதில் ஒரு சின்ன பையன் விளையாடிக்கிட்டு இருக்கிறான் அந்த கடல் அலையில். விளையாடும் போது அவன் செருப்பை கடல் இழுத்துட்டு போயிடுச்சு. அவன் ரொம்ப காண்டாயிட்டான். உடனே அந்த கடற்கரை மண்ணில் எழுதி வச்சிருக்கிறான், இந்த கடல் ஒரு திருடன் அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறான். கொஞ்ச நேரம் கழித்து சுனாமியில் மனைவியை பறி கொடுத்த ஒருத்தர் வந்திருக்கிறார். அவர் அப்படியே அந்த கடலை அப்படி விரித்து பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அந்த கடற்கரை மண்ணில் அவர் எழுதியிருக்கிறார், இந்த கடல் ஒரு கொலைகாரன் அப்படின்னு எழுதியிருக்கிறார். ஒரு மீனவன் அப்போ தான் கரைக்கு வர்றான். அன்னைக்கு அவனுக்கு அவ்வளோ மீன்கள் கிடச்சிருக்குது. அந்த நம்மளுடைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வருகிறார்கள். அவங்களுக்கு ஒரு கைத்தட்டலை நம்ம வழங்கி எவ்வளோ நேரம் பேசலாம்? சரி, நம்ம சுருக்கமாக முடிச்சுக்கலாம். இன்னும் 2-3 விஷயத்தோடு முடிச்சுக்கலாம். இப்போ நம்ம எங்கே விட்டோம்? கடற்கரையில் விட்டோம். சரி, நினைவாக இருக்கிறீங்கன்னா, கடற்கரையில் செருப்பு தொலைச்ச சிறுவன் இந்த கடல் திருடன் அப்படின்னு எழுதுச்சு. மனைவியை பறி கொடுத்தவர் இந்த கடல் ஒரு கொலைக்காரன் அப்படின்னு எழுதினார். அன்னைக்கு நிறைய மீன்கள் கிடைக்கப்பட்ட ஒரு மீனவன் அதே கடற்கரை மண்ணில் எழுதினான், இந்த கடல் ஒரு கொடையாளி அப்படின்னு எழுதினான். கொஞ்ச நேரம் கழித்து முத்து குளிக்க போன ஒருத்தர் விலை உயர்ந்த முத்தோடு வந்தார். அவர் எழுதினார், இந்த கடல் ஒரு மிகப்பெரிய வள்ளல் அப்படின்னு எழுதினார். இவ்வளோ உயரம் எழுதிட்டு போயிட்டாங்க. கடல் நேராக வந்து எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிடுச்சு. ஏனென்றால் இந்த உலகம் பார்வைகளால் ஆனது. உங்களை பற்றி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அபிப்பிராயத்தை வைத்திருப்பார்கள். அத்தனை அடுத்தவர் அபிப்பிராயங்களையும் அழித்துவிட்டு நீங்களாக இருங்கள். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமாக நம்மளை பற்றி சொல்லுவாங்க, அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. நம்மளுடைய இயல்பு, நாம் சரியாக இருக்கிறோமா, நாம் நேர்மையாக இருக்கிறோமா, நாம் ஒழுக்கமாக இருக்கிறோமா என்பதில் நாம் உறுதியாக இருந்தால் அடுத்தவர் அபிப்பிராயத்துக்கு அக்கறை காட்ட தேவையில்லை. அதனால தான் காந்திக்கு பிடிச்ச குரல்னு அவர் ஒரே ஒரு குரலை தான் சொல்வார், மனத்துக்கண் மாசிலன் ஆதல். உங்கள் மனசுக்கு நீங்கள் சுத்தமாக இருந்தீங்கன்னா அடுத்தவர்களை பற்றி யோசிக்க தேவையே இல்லை. இப்படி சின்ன சின்ன நம்ம வாழ்க்கையில் பார்க்குற படிக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் நமக்குள்ளே மிகப்பெரிய மாறுதல்களை உண்டு பண்ணும். இப்போ தான் நம்ம தீபாவளியை கடந்து வந்தோம் இல்லையா? கு அழகிரிசாமி அப்படின்னு எங்கள் கரிசல் மண்ணை சேர்ந்த ஒரு எழுத்தாளர். கோவில்பட்டிக்கு பக்கத்தில் செவல்பட்டின்னு ஒரு சின்ன கிராமம், ரொம்ப ரொம்ப சின்ன கிராமம். அவர் ஒரு கதை எழுதியிருக்கிறார். சிறுகதைகளுக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கினவர். இந்த கதையோடு நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். அந்த கதைக்கு பேர் ராஜா வந்திருக்கிறார். ராஜா வந்திருக்கிறார். இதை நீங்கள் வீட்டில் ஒருக்கா போய் படித்து பாருங்கள். சின்ன கதை தான், தீபாவளிக்கு முந்தின நாள் நடக்கிற ஒரு கதை. 60, 70, 80களில் வாழ்ந்தவங்களுக்கு, பள்ளிக்கூடம் படித்தவங்களுக்கு இந்த சூழல் ரொம்ப எளிமையாக புரியும். ஏன்னா இன்றைக்கி நம்ம குழந்தைங்க நம்மளை விட பல மடங்கு வசதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், வசதியான பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் 70களில் 60களில் பள்ளிக்கூடம் படித்தவங்க, அன்னைக்கு வாழ்க்கையை வாழ்ந்தவங்க எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தாங்கங்கிறத அழகாக அவர் கொண்டு வந்திருப்பார். நான் சுருக்கமாக அந்த கதையை சொல்கிறேன். தீபாவளிக்கு முந்தின நாள் பள்ளிக்கூடம், கிராமத்தில் உள்ள ஒரு பள்ளிக்கூடம்.
ஒரு ஏழை தாய், அந்த அம்மா பேர் தாயம்மாள்னு பேர். அவங்களுக்கு 3 குழந்தைங்க. மூத்த பையன் செல்லையா 5ஆவது படிக்கிறான். 2வது பையன் தம்பையா 3வது படிக்கிறான். கடைசி குட்டி பாப்பா மங்கம்மாள், அது 1ஆம் கிளாஸ் படிக்குது, ரொம்ப குட்டி பாப்பா. இவங்க 3 பேரும் ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க. அவங்க தெருவிலே ஒரு 4 வீடுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஜமீன்தார் வீடு இருக்குது. அந்த ஜமீன்தார் வீட்டு பையன் ராமசாமி, அவனும் அதே பள்ளிக்கூடத்தில் இந்த மூத்த பையன் கூட தான் படிக்கிறான். 2 பேரும் வகுப்பில் உட்காந்துருக்குறாங்க. அன்னைக்கெல்லாம் விளையாடுறதுக்கு எங்களுக்கு மொபைல் ஃபோன் கிடையாது, எந்த கேம்ஸுமே கிடையாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த புத்தகங்களை வச்சு தான் விளையாடுவாங்க. நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? மொத புஸ்தகம் வந்தவுடனே இந்த அழிரப்புற தலையில் எண்ணெயில் தேய்ச்சி ஷாஜகான் மேலே வச்சு இப்படி அமுக்கி நங்குன்னு குத்தி, இந்தா ஷாஜகான் என் கையோடு வந்துட்டார் அப்படிம்பாங்க. நிறைய பிள்ளைங்க மயிலிறகு வச்சு அரிசி போட்டு அதை குட்டி போடுதுன்னு நம்பிக்கிட்டு இருப்போம். அது மாதிரியான குழந்தைகள் அவங்க, அந்த 60s 70s உள்ள குழந்தைங்க. இப்போ ராமசாமி என்ன பண்ணுறான், அவன் வரலாற்று புக்கை எடுத்து வச்சுக்கிறான். இந்த செல்லையா 7 வீட்டு பையன், அவன் சிவிக்ஸ் புக்கை எடுத்து வச்சுக்கிறான், குடிமையியல். இப்போ இவன் பரட்டிக்கிட்டே வருவான். இவன் ஒரு படம் காமிப்பான், இந்த என்கிட்ட ஒரு படம் இருக்குன்னு. உடனே அவன் படப்படம்னு பரட்டி அவன் ஒரு படம் காமிக்கணும். இப்படியே இவனை ஒரு படம் காமிச்சா அவன் ஒரு படம் காமிச்சிக்கிட்டே இருக்கணும். யாருக்கு புத்தகத்தின் பக்கங்கள் தீர்ந்து போகுதோ இல்லை படங்கள் தீர்ந்து போகுதோ அவங்க தோற்று போயிட்டாங்கன்னு அர்த்தம். இந்த விளையாட்டு நல்லா சுவாரஸ்யமாக போய்கிட்டு இருக்கு. மேத்ஸ் வாத்தியார் வந்துட்டார். மேத்ஸ் வாத்தியாருக்கு யாருக்கிட்ட பேசினாலும் பிடிக்காது. அப்படி ஒரு கணக்கு வாத்தியார், அப்படி தானே இப்போ வரைக்கும் இருப்பாங்க கணக்காசிரியர்கள்லாம். அவர் வந்தவுடனே இவங்க அப்படியே அந்த இடத்த மடித்து வச்சிடுறாங்க. கிளாஸ் எல்லாம் முடிஞ்சு சாயந்தரம் பெல் அடித்தாச்சு. நாளைக்கு தீபாவளி. ஸ்கூல் விட்டு இந்த பிள்ளைங்க வர்றாங்க. மீதி விளையாட்டை ஒரு மரத்தடியில் வச்சு முடிச்சுட்டு போயிடுவோன்ட்டு மறுபடியும் 2 பேரும் அதை விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஸ்கூல் விட்டு வந்ததுனால இவனுடைய தம்பி தங்கச்சி இவங்க கூட நிற்கிறாங்க. அந்த தெரு பிள்ளைங்களும் இவங்களோட நிற்கிறாங்க. வேகமாக விளையாடிட்டே இருக்கிறாங்க. இவன் புக்கு சின்ன புக்கு, இந்த 7 வீட்டு பையன் புக்கு சின்ன புக்கு, பேஜ் முடிஞ்சிருது. பக்கம் முடிஞ்ச உடனே இவன் சொல்கிறான், நான் தானே ஜெயித்தேன் அப்படின்னு. உடனே இவங்க 2 பேருக்கும் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அப்படியே பேசிக்கிட்டே கிளம்பி வர்றாங்க. இந்த போட்டி இதோட விட்டுருக்கலாம். ஆனால் இவன் சும்மா இல்லாமல் இந்த பணக்கார வீட்டு பையன், எங்கள் வீட்டில் பானை இருக்குதே அப்படிங்கிறான், பித்தளை பானை இருக்குதேன்னு. இவங்க ரொம்ப 7 வீட்டு பிள்ளைங்க. இவங்க யோசிச்சுக்கிட்டு, எங்கள் வீட்டில் அலுமினிய குடம் இருக்குதே அப்படிங்கிறாங்க. இப்படி அவன் ஒன்று சொல்ல இவங்க ஒன்று சொல்ல பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டே வர்றாங்க. திடீர்னு அவன் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இவங்ககிட்ட இல்லாத ஒன்று ஏதாவது சொல்லணும், என்கிட்ட சில்க்கு சட்டை இருக்குதே அப்படிங்கிறான். ஒன்று இவங்க யோசிச்சு பார்க்குறாங்க. இவங்க ட்ரெஸ்ஸே ரொம்ப அரிது. ஒன்று என்ன சொல்லணும் அண்ணனுக்கும் தெரில தம்பிக்கும் தெரில. இந்த குட்டி பாப்பா படக்குன்னு அவன் முன்னாடி, அந்த பணக்கார பையன் முன்னாடி வந்து, ஐயா சில்க்கு சட்டைன்னா சீக்கிரம் கிழிஞ்சு போயிடும், எங்கள் அண்ணன் போட்டிருக்கான் பார்த்தியா மொரட்டு சட்டை, இதுதான் என்னைக்கும் கிழியாமல் இருக்கும், நீ தோத்துட்ட நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்றோம். அவனுக்கு என்ன சொல்லனே தெரியாது. அப்படியே அதிர்ச்சி ஆயிடுவான். அவனை யோசிச்சு பாப்பா இன்னும் வேறு ஏதாவது சொல்லணுன்ட்டு, எங்கள் வீட்டில் 6 பசுமாடு இருக்கே அப்படிமா பணக்கார வீட்டு பையன். உடனே இவங்க, எங்கள் வீட்டில் 9 கோழி இருக்கே அப்படிமா. உடனே அவன் சொல்லுவான், கோழியெல்லாம் நீங்கள் அடித்து சாப்பிடுவீங்க, அதனால வளர்ப்பீங்க, நாங்கள் வளர்க்க மாட்டோம், அதெல்லாம் கிடையாது, உங்கள் வீட்டில் 6 இருக்குது, எங்கள் வீட்டில் 9 இருக்குது, ஒத்துக்கிறியான்னு. உடனே கூட உள்ள பசங்களும் ஆமாம் இவங்க தான் ஜெயிச்சாங்கன்னு. உடனே இவனுக்கு அவமானமாக போயிடும். வேகமாக அவன் வீட்டுக்குள்ளே ஓடி போய் ஒளிஞ்சிக்குவான். அப்படியே ஒவ்வொருத்தங்க வீடு வர எல்லா பிள்ளைங்களும் போயிடுவாங்க. இந்த 3 பிள்ளைங்களும் தன்னுடைய வீட்டுக்கு போவாங்க. அவங்க அம்மா இவங்களெல்லாம் வர வச்சு குளிப்பாட்டி விட்டுட்டு வீட்டில் படுக்க வைப்பாங்க. அந்த பிள்ளைகள்லாம் கேட்பாங்க, அம்மா நாளைக்கு தீபாவளி, எங்களுக்கு என்ன ட்ரெஸ் எல்லாம் இருக்கான்னு. அந்த பெட்டியை திறந்து பாருங்கம்மாங்க. ஒரு மரப்பெட்டி மாதிரி இருக்கும். திறந்து பார்த்தா அந்த மூத்த பையனுக்கு ஒரு ட்ரௌசர் சட்டை, 2வது பையனுக்கு ஒரு ட்ரௌசர் சட்டை, இந்த பாப்பாவுக்கு ஒரு பாவாடை சட்டை இருக்கும், ஒரு பெரிய துண்டு ஒன்று இருக்கும். அந்த துண்டு யாருக்கு அப்படின்னு பாப்பா கேட்கும். அப்பாவுக்கு தாண்டா, அப்பா எப்பயுமே வேட்டி மட்டும்தானே கட்டிகிட்டு இருக்காரு, அதுவும் பழைய வேட்டி தான் கட்டுறாரு, அதனால் பெரிய துண்டு ஒன்று அப்பாவை வாங்கிக்கிட சொன்னேன். உனக்கு சேலை, அம்மாவுக்கு தான் கிழியாத சேலை ஒன்று இருக்குல்ல, போதும் இந்த தீபாவளிக்கு இது போதும், இதுக்கே அப்பா கிட்ட காசு இல்லை, அப்பா வெங்க அப்படின்னு கேட்பாங்க. இந்த தூரத்து சொந்தக்காரங்க ஒருத்தவங்க வீட்டில் துஷ்டி ஆயிடுச்சு, அப்பா கிளம்பி போயிட்டாங்க, நாளைக்கு மத்தியானம் வந்துடுவாங்க, நம்மளை வந்து தீபாவளி கொண்டாட சொல்லிட்டாங்க. சரின்னு இந்த பிள்ளைங்க பேசிக்கிட்டே இருக்கும். இந்த சின்ன பையன் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக வீட்டுக்கு வெளியில் அந்த தோட்டத்துக்கிட்ட வருவான். பார்த்தா இருட்டுக்குள்ளே ஏதோ கருப்பாக தெரியும். இவன் ரொம்ப பயதாகி போய் அண்ணன் இங்கே வான்னு அவங்க அண்ணனை கூப்பிடுவான். அவனும் வெளியில் வந்து பார்ப்பான். அந்த தெருவில் அந்த பணக்கார வீட்டுக்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்க பெட்ரோமேக்ஸ் லைட்லாம் கொண்டுட்டு வருவாங்க. அந்த வெளிச்சத்தில் ஒரு சின்ன பையன் குத்த வச்சு உட்காந்துருக்கிறது தெரியும். ஓடி போய் அவன் பக்கத்தில் போய் பார்ப்பாங்க. அந்த பணக்கார வீட்டிலேருந்து எச்சி இலை வெளியில் போட்டிருப்பாங்கல்ல, அதை எடுத்துகிட்டு வந்து அந்த பையன் வலிச்சு சாப்பிட்டுட்ருப்பான். வெறும் கோமனை மட்டும்தான் கட்டியிருப்பான். அப்படி அழுக்காக இருப்பான். ஒரு 7 வயசு பையன். இவங்களுக்கு அவனை பார்த்தோன்னே எரிச்சலாக இருக்கும். எச்சி எடுத்து சாப்பிட்றான், போடான்னு இவங்க 2 பேரும் விரட்டுவாங்க. மழை வேற லைட்டாக தூரிக்கிட்டே இருக்கும். இந்த தீபாவளி சமயம் பாருங்கள், எப்பயுமே மழையோடு தான் வரும். இந்த ஏழை எளியவங்களை சோதிக்கிறதுக்குன்னே அது வந்துகிட்டே இருக்கும். இந்த மழையோட பிள்ளைகளை காணுன்னு அவங்க அம்மா வருவாங்க. இந்த பையனை பார்த்தோன்னே பதறிடுவாங்க. யார் பண்ணி உள்ளே வாங்கும்போதுன்னு வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு அவனையும் தலையை துவட்டிட்டு யாருன்னு கேட்பாங்க. அவன் தூரத்தில் விளாத்தி குளம்னு ஒரு ஊரை சொல்லுவான். சரிப்பா எங்கே போகிறேன்னு,
தூத்துக்குடிக்கு போகிறேன். தூத்துக்குடியில் யார் இருக்கா? அங்கே எங்கள் அத்தை இருக்காங்க அப்படின்னா. சரி, உங்கள் அம்மா அப்பா எங்கே? எங்கள் ஐயா நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே செத்துட்டார். அம்மா போன மாதம் செத்து போச்சு. வேறு யாருமே உனக்கு அங்கே இல்லையா? இல்லை, உங்கள் அத்தை வீட்டுக்கு போன்னு சொல்லி என்னை அனுப்பிட்டாங்க. நான் 4 நாளாக நடந்து வர்றேன். பசியோடு இருந்ததுனால அந்த இலையிலேருந்து சாப்பிட்டேன்னு இவங்களுக்கு அப்படியே கண் கலங்கிரும். சரி, உங்கள் அத்தை உன்னை நல்லா வச்சுக்குவாங்களா? அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது அப்படிமா. அப்போ போனால் அவனை ஆதரிக்கிறதுக்கும் ஆள் இல்லை. இவங்க ஊருக்காரங்க இவனை விரட்டி விட்டா போதுன்னு அனுப்பிட்டாங்க. இவளுக்கு என்ன செய்யன்னு தெரில. தீபாவளியோட வீட்டுக்கு வந்த குழந்தை எங்கே விரட்டுறது? மழை நேரத்தில். சரிப்பா, நீ இங்கே படுத்துக்கோன்னு சாப்பாடு போட்டு அவனை சாப்பிட வச்சுட்டு படுக்க வச்சிடுறாங்க. நைட்டே வேட்டு சத்தம் கேட்குது. இந்த அம்மா நினைக்கிறாங்க, இந்த ராமசாமி ஜமீன்தார் வீட்டு பையன் நைட்டே வேட்டு போட ஆரம்பிச்சிட்டான். அவங்க அக்கா வேற அவங்கள விட பெரிய பணக்கார குடும்பத்தில் கொடுத்துருக்காங்க. அவர் ராஜா வேற வர்றார் காலையில் தலை தீபாவளிக்கு. பெரிய பணக்கார ஜமீன்தார் வீட்டு பசங்களை ராஜான்னு சொல்லுவாங்க. அவர் வேற காலையில் வர்றாரு. தட்டப்புடலாக தான் இருக்கட்டும், நம்மளால் முடிஞ்சது தானே நம்ம கொண்டாட முடியும்னு நினச்சிக்குவாங்க. மறுநாள் காலையில் விடிஞ்ச உடனே இந்த பிள்ளைகளுக்கு எண்ணெயை தேய்ச்சி புது ட்ரெஸ்ஸை போட்டு விடுவாங்க. இந்த பையன் ஒரு ஓரமாக இருப்பான். வாயா, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணையா தீபாவளி, நான் வாப்பா அப்படின்னு சொல்லி அவனுக்கு எண்ணெயை தேய்ச்சி குளிப்பாட்டி நல்ல வெந்நி தண்ணியை வச்சு குளிப்பாட்டிட்டு பார்த்தா 3 பிள்ளைங்களும் ட்ரெஸ் போட்டு இருக்கும். இவன்ட்டு ட்ரெஸ்ஸே இல்லாமல் நிற்பான். இவளுக்கு அப்படியே அதிர்ச்சி ஆயிரும். பிள்ளைகளுக்கு செஞ்ச மாதிரியே எல்லாம் செஞ்சுட்டோம், சாப்பாடு கொடுத்துட்டோம், குளிப்பாட்டி விட்டுட்டோம், ட்ரெஸ்ஸுக்கு என்ன செய்யறதுன்னு அப்படியே அதிர்ச்சியாக உட்காந்து நீ சோதிக்கிறதுக்குனே வந்திருக்கியடான்னு கண் கலங்கி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த குட்டி பாப்பா ஓடி வந்து அவங்க அம்மா கழுத்தை கட்டி பிடிச்சி காதுகிட்ட சொல்லாமா, ஐயாவுக்கு வாங்கி வச்சுருக்கிற துண்டை இவனுக்கு கொடுத்துறேன் அப்படின்னு. ஆனால் அவளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த குழந்தைக்குள்ளே எவ்வளோ ஒரு சிந்தனை, நம்ம கூட யோசிக்கலையே அப்படின்ட்டு அந்த துண்டை எடுத்து கட்டி விட்டோன்னே, உன் பேர் என்ன பண்ணோன்னே, என் பேர் ராஜா அப்படிமா. சரியா இரு அப்படின்ட்டுருவாங்க. இந்த குட்டி பாப்பா என்ன பண்ணும், தெருவுக்கு வரும் விளையாடுறதுக்கு. அந்த பணக்கார வீட்டு பையன் அழகாக கோட் ஷூட்லாம் போட்டு அவனும் வெளியில் வருவான். வந்தவுடனே அவன் ஒரு உற்சாகத்தில் சொல்லுவான். இந்த முந்தின நாள் போட்டியெல்லாம் அவன் மறந்துருப்பான், சின்ன பிள்ளைங்க தானே. எங்கள் வீட்டுக்கு ராஜா வந்திருக்காரே அப்படிமா. இந்த பிள்ளை சடக்கு நம்ம முன்னாடி போய் இடுப்பில் கையை வச்சு, எங்கள் வீட்டுக்கும் தான் ராஜா வந்திருக்கிறாரு, வேணா வந்து பாரு அப்படிங்கும். அதோட அந்த கதையை அவர் முடிச்சிடுறார். பணக்காரங்க வீட்டுக்கு ஒரு ராஜா வந்தால் ஏழை வீட்டுக்கும் ஒரு ராஜா வரத்தானே செய்வார். பணக்கார வீட்டில் தீபாவளி கொண்டாடினால் ஏழைகள் வீட்டிலும் தீபாவளி கொண்டாடுவதற்கு இயற்கை அல்லது இறைவன் ஒரு வாய்ப்பை கொடுக்கத்தானே செய்வான். குழந்தைகள் உலகத்தை வைத்து எளியவர்களுக்கு உதவி செய்யும் போது ஒரு ராஜாவே வந்த மாதிரியான ஒரு மகிழ்ச்சி அந்த வீட்டுக்கு கிடைக்கிறதாக ரொம்ப அழகாக அந்த கதையை கு. அழகிரிசாமி முடித்திருப்பார். என் இனிய பெரியவர்களே, மேடம் வந்ததுனால ஒரு குட்டி கதை சொல்லி முடிச்சிடுறேன். நம்ம புத்தர்லேருந்து அப்படியே வந்தோம் இல்லையா. புத்தர் தன்னுடைய கடைசி காலத்தில் இருக்கிறார். நம்ம சின்னஞ்சிறு சுடர்கள்னு வேறு சொல்லியிருக்கோமா. தன்னுடைய இறுதி படுக்கை, சாக போகிறார். கூட இருக்கிற எல்லாரும் அழுகிறாங்க. அவருடைய ரொம்ப நெருங்கிய சீடன் ஆனந்தன் ரொம்ப ஏங்கி ஏங்கி அழுகிறார். ஏன் இவ்வளோ அழுகிற அப்படின்னு கேட்குறார். இல்லை, நீங்கள் தான் எங்களுக்கு வெளிச்சமாக இருந்தீங்க, நாங்கள் இருட்டில் நடந்துக்கிட்டு இருந்தோம், உங்களுடைய கருணையின் ஒளியில் உங்கள் ஞானத்தின் வெளிச்சத்தில் தான் நாங்கள் நடந்தோம், இப்போ நீங்கள் இல்லாமல் போயிட்டீங்கன்னா நாங்கள் மறுபடியும் இருட்டுக்குள்ளே போயிடுவோமே. அப்போ புத்தர் ஒரே ஒரு வார்த்தை, அவர் சொன்ன கடைசி வார்த்தை, அப்போ தீபோ பவ, உனக்கு நீயே விளக்காக இரு. இன்னொரு வெளிச்சத்தை கடைசி வரைக்கும் நம்பிக்கொண்டு இருக்காதே, உனக்கு நீயே விளக்காக இரு என்பது புத்தர் பெருமானின் கடைசி வார்த்தை. சின்னஞ்சிறு சுடர்கள் என்கின்ற இந்த உரையில் நானும் சொல்ல வருவது இதேதான். நமக்கு நாமே விளக்காக இருப்போம். நமக்கு நாமே விளக்காக மாறும்போது இந்த சமூகத்தின் இருட்டுக்களையும் நாம் அகற்றக்கூடிய ஒரு தணலாக, ஒரு கனலாக, ஒரு சிறு சுடராக மாறும்போது இந்த உலகமே ஒளிமயமாகத்தான் மாறும் என்று சொல்லி இந்த சின்ன சிறு சுடர்களின் வெளிச்சத்தில் இந்த உலகமே மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் பெற வேண்டும் என்று வாழ்த்தி இந்த நீலகிரி மாவட்டத்தின் புத்தக திருவிழாவை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அம்மா உள்ளிட்ட அத்துணை அதிகாரிகளுக்கும் தமிழக அரசாங்கத்துக்கும் பப்பாசி நிறுவனத்துக்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலும் இவ்வளவு உற்சாகத்தோடும் இவ்வளவு அன்போடும் வந்து அமர்ந்து இந்த நிகழ்வை கேட்ட உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய அன்பையும் நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த பதிவை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மறவாது ஐதருமபுரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகின்றோம்.